ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைல் மாம்பழ புளிச்சேரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இன்றைக்கி கேரளா மாம்பழ புளிச்சேரி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு மாம்பழத்தை தோலோட ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் பெரிய துண்டாகவே போட்டுக்கோங்க. இந்த மாம்பழத்தை வேக போடணும். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி மாம்பழத்தை இதில் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு நம்ம இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா மாம்பழம் நல்லா வெந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது நம்ம ஃபைன் பேஸ்ட் கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ ஒரு கிளாஸ் தயிர் ஊற்றுறோம். அதுக்கு வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இது வந்து கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கக்கூடாது, சிம்மில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்போ தாளிப்பு போட்டுருவோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், சூடானது ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் மிளகாத்தூள் அதை ஊற்றிடுவோம். கருவேப்பிலை, மிளகாத்தூள், கடுகு தாளிப்பு ஊற்றிட்டோம். இப்போ நம்ம மாம்பழ புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு.